அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் பெற்றோர் மீதும் பெற்ற சந்ததியின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாகவே படைத்தோம். ஒருவன் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கின்றானா? ஏராளமான பொருளை நான் அளித்தேன் என்றும் அவன் கூறுகின்றான். தன்னை ஒருவரும் பார்க்க இல்லை என்று அவன் எண்ணுகின்றானா? அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா? மேலும் நாவையும் 2 உதடுகளையும் ஆக்கவில்லையா? அன்றியும் நன்மை தீமையாகிய 2 பாதைகளையும் நாம் அவனுக்கு காண்பித்தோம். ஆயினும் அவன் கணவாயை கடக்கவில்லை. நபியே, கணவாய் என்பது என்ன என்பது உமக்கு எது அறிவிக்கும்? அது ஒரு அடிமையை விடுவித்தல் அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தல் ஆகும். உறவினான ஒரு அனாதைக்கோ அல்லது வறுமை மண்ணில் புரளும் ஒரு ஏழைக்கோ உணவளிப்பதாகும். பின்னர் ஈமான் கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் கிருபையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வந்தவர்களில் இருப்பதும் கணவாய் கடத்தலாகும். அத்தகையவர்தாம் வலது பக்கத்துடையோர். ஆனால் எவர்கள் நம் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள்தாம் இடது பக்கத்துடையோர். அவர்கள் மீது எப்பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கிறது.